ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம மின்காந்த அலைகள் என்ற தரப்பில் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்ற தலைப்பில் கேட்கப்பட்ட சில போட்டித் தேர்வு வினாக்களை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த மின்காந்த அலைகளின் பண்புகள் அப்படின்ற தலைப்பிலிருந்து போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட சில வினாக்களை நாங்கள் பார்ப்போம். இப்போ முதல் கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், பின்வரும் விருப்பங்களில் ஒன்றை பரப்பும் மின்காந்த அலையை உருவாக்க பயன்படுத்தலாம். இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் என்னென்ன: ஒரு மின்னூட்டம் அல்லாத துகள், ஒரு முடுக்கிவிடப்பட்ட மின்னூட்டம், சீரான திசை வேகத்தில் நகரும் மின்னூட்டம், ஒரு நிலையான மின்னூட்டம். அதாவது மின்காந்த அலையை உருவாக்குவதற்கு நமக்கு என்ன இந்த 4 ஆப்ஷனில் என்ன இருக்குது, என்ன தேவைப்படுது அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்காக நம்ம மின்காந்த அலைகள் எப்படி உருவாக்கப்படுகிறது, இதோட சில பண்புகள் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு விடையை நம்ம தேடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, மின்காந்த அலைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு மின்புலம் காந்தப்புலம் ரெண்டுமே சேர்ந்து வர வார்த்தையாக இருக்குது. அதனால் நம்ம மின்புலம் என்ன, காந்தப்புலம் என்ன, இது எப்படி உருவாகுது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மின்காந்த அலைகளை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல மின்புலம் காந்தப்புலம் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் கேள்வியாக மின் துகள் நிலையாக இருக்கும் போது என்ன ஆகும், சார்ஜ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பாடத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா. மின் துகள் அது நிலையாக இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ நமக்கு மின்புலம் காந்தப்புலம் உருவாகுமா? கரெக்டு. மின்புலம் மட்டும் உருவாகும், காந்தப்புலம் உருவாகாது. ஏன்னா ஒரு மின் துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு மின்புலம் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் காந்தப்புலம் உருவாகாது. அதே போல் ஒரு மின்துகள் சீரான திசை வேகத்தில் நகரும் போது இந்த மின்துகளை நான் ஒரு குறிப்பிட்ட திசை வேகம் கொடுத்துட்றேன். அப்போ மின் துகள் ஒரு திசை வேகத்தில் இயங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மின்துகள் இயங்குச்சு அப்படின்னா என்ன ஆகும், மின்னோட்டம் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போ மின்புலமும் இருக்கும், மின்னோட்டம் வர்றதுனால அந்த மின்னூட்டத்தை சுற்றி காந்தப்புலமும் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது மின்துகள் நிலையாக இருக்கும் போது அதுக்கு மின்புலம் மட்டும்தான் கிடைக்கும், காந்தப்புலம் கிடைக்காது. அதே மின்துகள் இயங்கி கொண்டு இருக்கும் போது அதுக்கு மின்புலமும் இருக்கும், காந்தப்புலமும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதே மூன்றாவது நிகழ்வு ஒன்று பார்ப்போம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மின்துகளில் முடுக்கி விடப்படுறது அப்படின்னா திசை வேகத்தை நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். வி செகண்ட் கேஸில் பார்த்திங்கன்னா வி மாறிலியாக வச்சுருக்கோம் திசை வேகத்தை. மூன்றாவது கேஸில் இந்த மின்துகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய திசை வேகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, முடுக்கிவிடப்பட்ட மின்துகளாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்கை நம்ம நோட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு மின்துகள் இயங்கி கொண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு மின்புலமும் இருக்கும், காந்தப்புலமும் இருக்குது. அது ரெண்டாவது கேஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த 2 கேஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மின்துகள் சீரான திசை வேகத்தில் நகரும் போது அதில் ஏற்படக்கூடிய மின்புலமோ காந்தப்புலமோ அதே முடுக்கிவிடப்பட்ட மின்துகள்லேருந்து ஏற்படக்கூடிய மின்புலமோ காந்தப்புலமோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த மின்புலமோ காந்தப்புலமோ என்ன ஆகும் அப்படின்னா காலத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் நம்ம மின்காந்த அலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு திசையில் மின்புலம் இருக்குது அப்படின்னா மற்றொரு திசையில் நமக்கு என்ன இருக்கும், காந்தப்புலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த திசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மின்புலமோ காந்தப்புலமோ ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாகவும் உள்ளது அப்படின்றது நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நமக்கு மின்புலமோ காந்தப்புலமோ உருவாகுவதற்கு 3 நிகழ்வுகளை நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஃபஸ்ட் நிகழ்வில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின்துகளை நான் நிலையாக வச்சுருக்கேன், ஒரே இடத்துல வைக்கிறேன், ரெஸ்ட்டில் வைக்கிறேன். அப்போ மின்புலம் மட்டும்தான் உருவாகும், காந்தப்புலம் உருவாகாது. இதே மின்துகளை நான் ஒரு திசை வேகத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மின்துகள் இயங்க ஆரம்பிக்குது. இயங்க ஆரம்பித்த உடனே அங்கே நமக்கு மின்னோட்டம் உருவாகுது. மின்னோட்டம் உருவாகின உடனே மின்னோட்டத்தை சுற்றி நமக்கு என்ன ஆகும், காந்தப்புலம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இதே இந்த மின்னோட்டத்தை முடுக்கிவிடப்பட்ட மின்துகளாக, அதாவது திசை வேகத்தை நான் மாற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது அதில் மின்புலமும் இருக்குது, காந்தப்புலமும் இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய மின்புலமோ காந்தப்புலமோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காலத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மின்புலமோ காந்தப்புலமோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாகவும் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதுக்கு தான் நம்ம
மின்காந்த அலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நமக்கு ஒரு மின்காந்த அலை வேணும் அப்படின்னா நம்ம ஒரு மின்துகளை வந்து முடுக்கி விடப்பட வேண்டும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு மின்காந்த அலை கிடைக்கும். நம்ம வந்து ஒரு மின்துகளில் வந்து திசைவேகம் கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து மின்காந்த அலை வராது. மின்புலமோ காந்தப்புலம் வந்தாலும் சரி மின்காந்த அலை உருவாகாது. மின்காந்த அலை எப்போ உருவாகும் அப்படின்னா அந்த துகளை வந்து முடுக்கி விடப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. இதே போல் வந்து அடுத்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முடுக்கிவிடப்பட்ட மின்துகள்கள் மின்காந்த அலைகளை உருவாகின்றன. இப்போ நம்ம இந்த 3 கேஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட சம்மரியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். முடுக்கிவிடப்பட்ட மின்துகள்கள் மின்காந்த அலைகளை உருவாகின்றன அப்படின்ட்டு. அடுத்த பண்பு என்னன்னா, அலைவுறும் மின்புல வெக்டார், அலைவுறும் காந்தப்புல வெக்டார் மற்றும் பரவு வெக்டார். இப்போ ஒரு மின்காந்த அலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு 3 திசைகள் இருக்குது. மின்காந்த அலை வந்து நம்ம 3 ஆக்சஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு திசையில் வந்து நமக்கு மின்புலம் இருக்குது அப்படின்னா அதற்கு செங்குத்தான திசையில் வந்து நமக்கு காந்தப்புலம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் செங்குத்தான திசையில் தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, அலை வந்து பரவுது அப்படின்னு. இது எக்ஸ் வந்து அலையினுடைய பரவல் திசை அப்படின்னு எடுத்தாங்க. இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது மின்புலம், காந்தப்புலம் மற்றும் அலை பரவும் திசை 3மே இது பார்த்திங்கன்னா இதுக்கான கோணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே செங்குத்தாக உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான இது ஒரு பண்பு. இதை தான் வந்து நம்ம ஒரு டயக்ராமில் பார்த்தோன்னா இங்கே பிக்சரில் பாருங்கள் நீங்கள், நமக்கு வந்து மின்புலம் இருக்குது. மின்புலம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய மின்புலம் பார்த்திங்கன்னா y அச்சில் போயிட்டுருக்கு. அதே வந்து z அச்சில் வந்து நமக்கு காந்தப்புலம் இருக்குது. இப்போ y அச்சில் மின்புலம், z அச்சில் காந்தப்புலம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மின் அலை வந்து பரவும் திசை பார்த்தோன்னா x அச்சில் இருக்குது. இதை நான் இங்கே டயக்ராமில் காமிச்சிருக்கேன். அப்போ 3மே வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக உள்ளது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், மின்புலம் வந்து y திசையிலையும் காந்தப்புலம் z திசையில் இருந்துச்சுன்னா அலை பரவும் திசை டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் பார்த்தீங்கன்னா x ஆக்சிஸில் இருக்குது. இது ஒரு முக்கியமான பண்பு. இதை பேஸ் பண்ணி கூட போட்டித் தேர்வுகளை நிறைய வினாக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்த பண்பு என்னன்னு பார்த்தோன்னா, மின்காந்த அலைகள் குறுக்கலை பண்புடையவை, தட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். மற்றும் மின்புல வெக்டார் மற்றும் காந்தப்புல வெக்டார் ஒரே நேரத்தில் சிறுமம் மற்றும் பெரும மதிப்பை பெறுகின்றன. அதாவது இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமமும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் ரெண்டுமே இந்த வெக்டார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் மினிமம் மதிப்பு வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இங்கே பார்த்தீங்கன்னா இ அண்ட் பி ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரே நேரத்தில் 2 மதிப்புகளை பெறுது. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பண்பு. இதுதான் சொல்லியிருக்காங்க. மின்புல வெக்டார் மற்றும் காந்தப்புல வெக்டார் ஒரே நேரத்தில் பெருமம் மற்றும் சிறும மதிப்பு பெறுகின்றன. ரெண்டு வெக்டாருமே வந்து ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வந்து வருது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மின்காந்த அலையின் திசை, இது இங்கே வந்து மேக்னிடியூட் சொல்லியாச்சு, அதாவது மதிப்பு எண் மதிப்பு சொல்லியாச்சு. அப்புறம் அதனுடைய திசை, மின்காந்த அலையினுடைய திசை எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மின்காந்த அலையை நம்ம வந்து E கிராஸ் B அப்படின்னு எடுத்தோம்னா E உடைய திசை ஜே வெக்டார். அதாவது ஜே வெக்டார் அப்படின்றது என்ன நமக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸில் y ஆக்சிஸ் z ஆக்சிஸில் நமக்கு யூனிட் வெக்டார்ஸ் IJK அப்படின்னு நம்ம எழுதலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து I கேப், y ஆக்சிஸில் J கேப், z ஆக்சிஸில் K கேப் அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம E வெக்டார் மின்புல வெக்டார் J வெக்டார் எடுத்தோம்னா, அதாவது y அச்சில் மின்புலம் இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா, காந்தப்புலம் வந்து K வெக்டார், அதாவது z அச்சில் காந்தப்புலம் இருக்குது. மின்புலம் y அச்சிலையும் காந்தப்புலம் z அச்சிலையும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ நமக்கு அலை பரவும் திசை எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா E கிராஸ் B, அதாவது J கிராஸ் K பண்ணோன்னா J கிராஸ் K இஸ் I. இது நம்ம வந்து மேக்ஸில் பார்த்துருக்கோம். யூனிட் வெக்டார் I கிராஸ் J K இது எப்படி வருது அப்படின்றது நீங்கள் இது சிம்பிளாக இந்த மாதிரி சைக்கிளிக்காக கூட போட்டு பார்த்துக்கலாம். I J K. இப்போ I கிராஸ் K எடுத்தோன்னா நமக்கு என்ன, I கிராஸ் J எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், K கிடைக்கும். அதே போல் K கிராஸ் I எடுத்தால் J கிடைக்கும், J கிராஸ் K எடுத்தால் I கிடைக்கும். இதே ரிவர்ஸ் திசையில் எடுத்தோன்னா I கிராஸ் K எடுத்தால் மைனஸ் J, K கிராஸ் J எடுத்தால் மைனஸ் I. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி மின்காந்த அலையினுடைய திசை என்ன அப்படின்றத நம்ம
இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பண்பு என்னன்னு பார்க்கும்போது மின்காந்த அலையின் ஆற்றல் மின் மற்றும் காந்தப்புலங்களில் சமமாக பரவப்படுகிறது. இதனுடைய ஆற்றல், மின்காந்த அலையினுடைய ஆற்றல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பண்புகள் தான் நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா இனி வரக்கூடிய அனைத்து வினாக்களும் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் விருப்பங்களில் ஒன்றை பரப்பும் மின்காந்த அலைகளை உருவாக்க பயன்படுத்தலாம். இது ஃபஸ்ட்டு பண்பாக நம்ம படித்தோம். எப்படி வந்து மின்காந்த அலைகளை உருவாக்கலாம் அப்போனா, மின்காந்த அலைகளை உருவாக்குவதற்கு நம்ம 3 கண்டிஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஒரு துகள் நிலையாக இருக்கும் போது மின்காந்த அலை உருவாகுமா? உருவாகாது. அந்த துகள் சீரான திசைவேகத்தோடு இயங்குச்சு அப்படின்னா மின்காந்த அலை உருவாகுமா? அப்போ கூட உருவாகாது. இப்போ நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மின்னூட்டம் அல்லாத துகள், மின்னூட்டமே இல்லை அப்படின்னா அந்த துகள்னால மின்புலம் உருவாகாது. மின்புலம் ஆகலை அப்படின்னா காந்தப்புலமும் உருவாகாது. மின்புலமோ காந்தப்புலமோ இல்லை அப்படின்னா மின்காந்த அலையே இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா, சீரான திசை வேகத்தில் நகரும் மின்னூட்டம். சீரான திசை வேகத்தில் இயங்குச்சு அப்படின்னா மின்னோட்டம் இருக்கும். மின்னோட்டம் இருந்தால் மின்புலம் இருக்கும். மின்புலம் இருந்தால் காந்தப்புலம் இருக்கும். ஆனால் திசைவேகம் சீராக இருக்கிறதுனால நமக்கு வந்து காலத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்புலம் காந்தப்புலம் வராது. அதனால் மின்காந்த அலையும் உருவாகாது. ஸோ இந்த ஆப்ஷனும் நமக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான மின்னோட்டம். ஒரே இடத்துல இருக்குது நிலையான மின்னோட்டம். அந்த நிலையான மின்னூட்டமுக்கு மின்புலம் மட்டும்தான் இருக்கும், காந்தப்புலம் இருக்காது. ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு முடுக்கிவிடப்பட்ட மின்னூட்டம்னால தான் வந்து நமக்கு என்ன ஆகுது, மின்காந்த அலையே உருவாகுது. அதுதான் நம்ம பண்பு, ஃபஸ்ட்டு பண்பு படித்தோம். முடுக்கிவிடப்பட்ட மின்துகள், ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் தான் வந்து மின்காந்த அலையை உருவாக்குகின்றன. அப்போ வந்து சரியான ஆப்ஷன் நமக்கு பி ஆப்ஷன், முடுக்கிவிடப்பட்ட மின்னூட்டத்தினால்தான் மின்காந்த அலைகள் உருவாகின்றன. இது வந்து டைரக்ட் பண்புலேருந்து கேட்டக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மின்காந்த அலையின் வேகம் இதற்கு இணையாக உள்ளது. மின்காந்த அலை வேகம் வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பி கிராஸ் இயா, இ கிராஸ் பியா, இயா பியா. இப்போ நீங்கள் ஆப்ஷன் பார்த்தனாலே மின்காந்த அலை அப்படின்றது வந்து இ அண்ட் பி, மின்புலம் காந்தப்புலம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான். அப்போ வந்து ஆன்சர்லேயே நமக்கு என்ன இருக்கும், இ அண்ட் பி சேர்ந்து தான் வரும். அப்போது நம்ம இப்போ கொஸ்டின் பார்த்த உடனே 2 ஆப்ஷனை வந்து டெலீட் பண்ணிடலாம். கண்டிப்பாக சி அண்ட் டி இருக்க வாய்ப்பில்லை. ஏ அண்ட் பியில் தான் ஏதாவது ஒன்று வரப்போகுது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ மின்காந்த அலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மின்காந்த அலை வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக மாறுபடுவது மட்டுமல்லாமல் அலைப்பரும் திசையும் வந்து செங்குத்தாக உள்ளது. மின்காந்த அலை வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், இ பி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் மூணுமே வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு இ மற்றும் பி முறையே ஒய் அண்ட் ஜெட் திசையில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அலைப்பருவம் திசை வந்து எந்த பக்கத்தில் இருக்கும், எக்ஸ் திசையில் இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி டயக்ராம் போட்டோம். சிஇ வெக்டார் ஒய் ஆக்சிஸ்லையும் பி வெக்டார் ஜெட் ஆக்சிஸ்லையும் நம்ம எடுத்துட்டோன்னா இதுதான் வந்து அலைப்பருவம் திசை, டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் வந்து எக்ஸ் திசை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மின்காந்த அலையின் திசை வேகம் வந்து எப்படி இருக்கும்னா இ கிராஸ் பி, பர்பெண்டிகுலர் டு ஒன் அனதர், இ கிராஸ் பி சைக்ளிக்காக எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸ் திசை வரும். மின்காந்த அலையின் திசை வேகம் இ கிராஸ் பிக்கு இணையாக இருக்கும். இதுதான் வந்து அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ எனவே சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் போகலாம். மூன்றாவது கொஸ்டின் இது என்னன்னு பார்த்தோன்னா, ப்ளஸ் ஜெட் அச்சில் பரவும் மின்காந்த அலையுடன் தொடர்புடைய மின் மற்றும் காந்தப்புலம் ஆகியவற்றை இவ்வாறு குறிப்பிடலாம். இப்போ ஒரு அலை இருக்குது, மின்காந்த அலை, அது வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா ப்ளஸ் ஜெட் அச்சில் போயிட்டுருக்கு, ப்ளஸ் ஜெட் ஆக்சிஸில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அலைக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் தான் கண்டிப்பாக வந்து மின்புலமோ காந்தப்புலமோ இருக்கும். அதோட யூனிட் வெக்டார்ஸை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஃபார்முலாவாக நம்ம ஈக்குவேஷனாக நம்ம எழுதுகிறோம். அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளஸ் ஜெட் அச்சில் பரவும் மின்புலம். அப்போனா
நமக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்குது. அந்த பண்பு பயன்படுத்தி தான் நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அலையுறும் மின்புல வெக்டார், அலையுறும் காந்தப்புல வெக்டார் மற்றும் பரவு வெக்டார், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ், இது மூணுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக உள்ளது. இந்த பண்பு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ மூணுமே ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஒரு திசை கொடுத்துட்ருக்காங்க, அதாவது மின்காந்த அலை பரவும் திசை. இந்த பரவும் திசை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜெட் ஆக்சிஸில் தான் ப்ளஸ் ஜெட், அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் ஜெட் ஆக்சிஸில் மின்காந்த அலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஜெட் ஆக்சிஸில் மின்காந்த அலை பரவுது. அப்போ வந்து நமக்கு வந்து எந்த திசையில் மின்புலமோ காந்தப்புலமோ இருக்கும். இப்போ நம்ம 3 ஆக்சிஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜெட் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இது ஒய் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நான் எக்ஸ் ஒய் ஜெட் எடுத்திருக்கேன். இந்த ஜெட் ஆக்சிஸில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்காந்த அலை பரவி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஐஜேகே வெக்டார்ஸ் எடுத்துக்கலாம், யூனிட் வெக்டார்ஸ். அப்போ தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேல தான் வந்து என்ன இருக்குது, நமக்கு மின்காந்த அலை பரவுது. கே எனக்கு எப்போ கிடைக்கும் கே வேல்யூ. ஸோ ஐ கிராஸ் ஜே பண்ணால் தான் எனக்கு கே கிடைக்கும். ஸோ ஐ கிராஸ் ஜே பண்ணால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கே கிடைக்கும். நம்ம மீதி என்ன மற்ற காம்பினேஷன்லாம் போட்டேன்னா ஜே கிராஸ் கே போட்டேன்னா ஐ கிடைக்கும். ஏன்னா ஜே கிராஸ் கே போட முடியாது, ஏன்னா கேல தான் நமக்கு வந்து என்ன ஆகிட்டுருக்கு, மின்காந்த அலை வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அப்போ ஐ கிராஸ் ஜே எடுத்தோன்னா ஐயில் வந்து மின்புலமோ ஜேயில் வந்து காந்தப்புலம் இருக்குன்றதை ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு வியுடைய மதிப்பு, அதாவது மின்காந்த அலை பரவும் திசை வேகம் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இ கிராஸ் பி அப்படின்ட்டு போன கணக்கிலே பார்த்தோம். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணும்போது ஐ அப்படின்றது வந்து மின்புலம் வந்து இ நாட் ஐ, அதாவது எக்ஸ் அச்சுலையும், ஜேல வந்து பார்த்திங்கன்னா காந்தப்புலம், அதாவது ஒய் அச்சில் காந்தப்புலம் இருக்குது. எக்ஸ் அச்சில் மின்புலமாக ஒய் அச்சில் காந்தப்புலம் இருந்தால் தான் அலையானது ப்ளஸ் ஜெட் அச்சில் பரவும் அப்படின்னு சொல்லணும். மற்ற ஆப்ஷன்லாம் நம்ம பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் கே அண்ட் ஐ கொடுத்துருக்காங்க. கே கிராஸ் ஐ பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஜே கிடைக்கும். கே கிராஸ் ஐ பண்ணும்போது அலை பரவும் திசை எனக்கு வந்து ஜே வருது. ஜேனா ஒய் ஆக்சிஸ், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ஜெட் ஆக்சிஸ், அதனால் இது தப்பு. இதை எடுத்து நான் பண்ணேன்னா ஜே கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஐ பண்ணேன்னா மைனஸ் கே கிடைக்கும். ஐ கிராஸ் ஜே பண்ணால் கே, ஜே கிராஸ் ஐ பண்ணால் மைனஸ் கே, அதாவது இது மைனஸ் ஜெட் அச்சில் அலை பரவுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் நமக்கு வந்து ப்ளஸ் ஜெட் அச்சு இருக்குது, அதனால் இந்த ஆப்ஷனும் வரக்கூடிய வாய்ப்பில்லை. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஜே கிராஸ் கே, ஜே கிராஸ் கே பண்ணால் ஐ என்றது வந்து எக்ஸ் அச்சில் பரவுதுன்ற மாதிரி இருக்குது. கொஸ்டினில் வந்து ப்ளஸ் ஜெட் அச்சு இருக்குது, அதனால் நம்ம இதுவும் வந்து தவறான விடை அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ நமக்கு இதில் இந்த சைக்கிளிக்காக நம்ம போட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்ம வந்து இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 3 வெக்டார்கள், அதாவது மின்புல வெக்டார், காந்தப்புல வெக்டார், பரவு வெக்டார், இந்த 3 வெக்டாரோ ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது அப்படின்ற பண்பு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து விடையளிக்கலாம். சரி, அடுத்த கேள்வி நம்ம பார்த்தோன்னா இதோ அதே போல் ஒரு கேள்வி தான். ஒரு மின்காந்த அலையானது ஒரு ஊடகத்தில் V = VI, VIனாலே நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம் எந்த திசை அது, கரெக்ட், எக்ஸ் அச்சில் பரவுது. VIனா எக்ஸுக்கு தொடர்புடைய யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப். ஸோ VI வேகத்துடன் பரவுகிறது. இந்த மின்காந்த அலையின் உடனடி அலையுறும் மின்புலம் y அச்சில் உள்ளது. இங்கே இன்னொரு பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுத்துட்டாங்க, மின்புலத்தின் மதிப்பும் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மின்காந்த அலையின் அலையுறும் காந்தப்புலம் எந்த திசையில் இருக்குது. ரொம்ப ஈஸியான கேள்வியாக போச்சு. போன தடவை அலை பரவும் வெக்டார் மட்டும் கொடுத்துட்டு E and B எந்த திசையில் இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ வந்து அலை பரவும் திசையும் கொடுத்துட்டாங்க, மின்புலத்தின் மதிப்பு ஈயும் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காந்தப்புலம் B மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக இதை வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை பாருங்கள், நமக்கு இது ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பண்பு, ஒரு ஊடகத்தில் மின்காந்த அலையின் திசை வேகம் E × B. இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலை பரவும் வெக்டார். ஸோ V இஸ் I கேப். ஐ கேப் அப்படின்னா எக்ஸ் திசையில் வந்து அலை பரவியது.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மின்புலம் வந்து எந்த திசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ் ஒய் திசை சொல்லிட்டாங்க. இது வந்து y திசையில் இருக்குது. அப்போ காந்தப்புலம் எந்த திசையில் இருக்கும்? காந்தப்புலம் எந்த திசையில் இருக்கும்? கரெக்ட், z திசையில் இருக்கும். ஏன்னா மூணுமே வந்து எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது, மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஒன் அனதர். அப்போ வந்து மீதி இருக்கிறது நமக்கு வந்து z திசை தான். ஸோ அதனால் ப்ளஸ் z திசையில் உள்ளது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இப்படி இந்த இது போட்டு கூட பார்த்துக்கலாம், i கேப் j கேப் k கேப். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயில் தான் அலை பரவுது, இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது நமக்கு வந்து என்ன, கே வந்து காந்தப்புலத்தினுடைய சரியான விடையானது ப்ளஸ் z திசையில் உள்ளது அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து மின்காந்த அலையில் உள்ள மின் மற்றும் காந்தப்புலம். ஒரு மின்காந்த அலையில் மின் மற்றும் காந்தப்புலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எதிர்கோணம் மற்றும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் எதிர்கோணம் மற்றும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். ஒத்த கோணம் மற்றும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். ஒத்த கோணம் மற்றும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மின் காந்த அலையில் மின் மற்றும் காந்தப்புலம் இதுதான் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு வரோம், ஒரு மின்காந்த அலையில் மின்புலம், காந்தப்புலம், அலைப்பரவும் திசை மூன்றுமே எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து என்ன இருக்கும், 2 ஆப்ஷனில் செங்குத்தாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷனில் இணையாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இணையாக இருக்கும்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், கண்டிப்பாக தவறாக தான் இருக்கும். ஏன்னா மின்புலம், காந்தப்புலம் மற்றும் பரவு வெக்டார் மூணுமே வந்து செங்குத்தாக தான் இருக்குது. அப்போ 2 ஆப்ஷன் நம்ம தப்புன்னு சொல்லிட்டோன்னா மீதி இருக்கிறது 2 ஆப்ஷன். என்னென்னா ஒன்று வந்து எதிர்கோணத்தில் இருக்கா, ஒத்த கோணத்தில் இருக்கா. மின்புலம் மற்றும் காந்தப்புலம் வந்து எதிரெதிர் கோணத்தில் இருக்கா இல்லை ஒரே கோணத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே கோணத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம சின்ன ஒரு அனிமேஷன் பார்த்தோன்னா இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த மின்புலமோ காந்தப்புலமோ ஒரே இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டுமே வந்து ஒத்த கோணத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் வந்து மின்புலம் மற்றும் காந்தப்புல வெக்டார் ரெண்டுமே பெரும மற்றும் சிறும மதிப்பு ஒரே நேரத்தில் பெறுது அப்படின்றத கூட நம்ம ஒரு பண்புல படிச்சிருக்கோம். நம்ம அதை வச்சு கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மின் மற்றும் காந்தப்புலமானது ஒத்த கோணம் மற்றும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டைரெக்டாக நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பேஸ்டு கொஸ்டின் தான், அந்த பண்புகள்லேருந்து நம்ம ஆன்சர் பண்ணுற கொஸ்டின் தான். சரி, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா மின்காந்த அலையின் பண்புகளில் கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது. இப்போ இங்கே வந்து 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் தவறானதுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்புல வெக்டார் மற்றும் காந்தப்புல வெக்டார் ஒரே இடத்தில் மற்றும் ஒரே நேரத்தில் பெரும மற்றும் சிறும மதிப்பை பெறுகின்றன. இப்போ இதில் நல்லா கவனிக்கணும், இதில் தவறு கேட்டிருக்காங்க. நிறைய தடவை கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா எது சரியானதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சரியானதுன்னு சொல்லும்போது 3 தவறாக இருக்கும், 1 சரியாக இருக்கும், நம்ம டக்குன்ட்டு அது டிக் அடிச்சிருவோம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது வந்து எது தவறானது. அப்போ வந்து இதில் 3 ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது, 1 தான் தப்பு. நம்ம அவசரப்பட்டு ஆப்ஷன் எது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் படித்தோடனே சரியாக இருந்துச்சுன்னு டிக் பண்ணிட்டோன்னா சரியாக இருக்கிறது தவறு இதில். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது தவறான விடை, ஒரு ஆப்ஷன் தான் வந்து தவறாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். நம்ம இதில் 3 சரியாக இருக்குது. சரி, மின்காந்த அலையின் ஆற்றல் மின் மற்றும் காந்தப்புலங்களுக்கு சமமாக பகிரப்படுகிறது. இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. மின்புல வெக்டார் மற்றும் காந்தப்புல வெக்டார் ஒன்றுக்கு ஒன்று இணையாகவும் பரவும் திசைக்கு செங்குத்தாகவும் உள்ளன. இவை பரவுவதற்கு எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் நம்ம ஒன்றா படிக்கலாம். இது வரைக்கும் நம்ம படித்த பண்புகள்லேருந்து தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 3 பண்புகளில் 3 பண்புகள் 4மே வந்து நம்ம பண்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த 3 பண்புகள் சரியாக இருக்குது, ஒன்று தப்பாக இருக்குது. அது என்ன தப்புன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்புல வெக்டார் மற்றும் காந்தப்புல வெக்டார் ஒரே இடத்தில் மற்றும் ஒரே நேரத்தில் பெரும மற்றும் சிறும மதிப்பை பெறுகின்றன. நம்ம இந்த அனிமேஷன் கூட பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மின்புல வெக்டார் காந்தப்புல வெக்டார் பாருங்கள் ஒரே நேரத்தில் தான்
அதுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் 2 வேல்யூவும் சமமாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன் தான். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா மின்காந்த அலையின் ஆற்றல் மற்றும் காந்தப்புலங்களுக்கு சமமாக பகிரப்படுகிறது. இது வந்து ஒரு நேரடியான பண்பு தான். இதுவும் சரியான விடை தான். இதுவும் கரெக்டு தான். இதுவும் கரெக்டு தான். அப்புறம் இது பரவுவதற்கு எவ்விதமான ஊடகமும் தேவையில்லை. இதுவும் சரியான விடை தான். ஆனால் ஒரே ஒரு பண்பு தவறான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மின்புல வெக்டார் மற்றும் காந்தப்புல வெக்டார் ஒன்றுக்கு ஒன்று இணையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது மின்காந்த அலையில் மின்புல வெக்டாரும் காந்தப்புல வெக்டார்? கரெக்ட், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக உள்ளது தான். ஆனால் இவங்க ஆப்ஷனில் வந்து இணையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் தவறு. அவங்க கேட்குறது எது தவறானது அப்படின்ட்டு. அதனால் தவறான விடை வந்து இதுதான். ஸோ அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி. அதாவது மின்புல வெக்டார் மற்றும் காந்தப்புல வெக்டார் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கிறதுன்றது தப்பு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம பண்புகளில் பார்க்கும்போது மின்புல வெக்டாரும் காந்தப்புல வெக்டார் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குதுன்னு தான் சரியான பண்பு. ஏன்னா இங்கே தவறான பண்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கேள்விக்கான ஆப்ஷன். அதாவது அலைவரும் மின்புல வெக்டார் மற்றும் அலைவரும் காந்தப்புல வெக்டார் ஆகிய மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக உள்ளது. ஆனால் ஆன்சரில் அவங்க வந்து இணையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து தவறான விடை. ஸோ இதுதான் வந்து இது ஈஸியாக வந்து இந்த பண்புகள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம நிறைய கேள்விகளை வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மின்காந்த அலைகளின் பண்புகள் அப்படின்ற தலைப்பில் இருந்து போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். மற்றொரு வீடியோவில் இன்னொரு புது தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.